அதாவது தை பொங்கல் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தாய் பொங்கல் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ தாய்லாந்தில் உள்ள தலைநகர் பேங்காக்கில் தமிழர்கள்லாம் கூடி இன்னைக்கு பொங்கல் விழா நடத்துகிறாங்க. அதற்காக கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் இப்போ கூட இருக்கிறாங்க. அதற்கான வென்யூ தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய பாடல் இசைக்க போகிறாங்க. அதாவது தாய்லாந்தில் வந்து இந்த நாதஸ்வரம் கேட்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இனிமையான விஷயம். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்டேஜ். இங்கே தான் இன்னும் சிறு நேரத்தில் பரதநாட்டியம் போன்ற நாட்டியங்கள் நடைபெற இருக்கிறது. முக்கிய விஐபி இங்கே உள்ளவங்களாம் கலந்துக்கிறா இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தாய்லாண்டில் இருக்கோம். தாய்லாண்டில் பார்த்திங்கன்னா தமிழர்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சொற்பமான எண்ணிக்கை தான். ஆனால் தாய்லாந்துக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்குமான உறவு அப்படின்றது கிட்டத்தட்ட சோழர் காலத்துக்கு முன்பு இருந்த, அதாவது பல்லவர் காலத்திலே அந்த உறவு தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து தாய்லாண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழி கலப்பு நிறையா நம்ம பார்க்க முடியும். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ மன்னர் கூட வந்து தேவாரம் திருவாசகம் கேட்டு தான் அவங்க வந்து இன்றை வரை பதவி இருப்பாங்க. இப்போ ஸ்வர்ண அலங்கோன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். சுவர்ண அலங்காரன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அலங்காரம்னா நம்ம தமிழில் சுவர்ணன்னா வடமொழி, இந்த ரெண்டு சேர்ந்து தான் இங்கே இருக்க சொர்ண அலங்காரம் தான். ஆனால் ப்ரொனவுன்சியேஷன் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவர் கூட வந்து தேவாரம் திருவாசகம் பாடி தான் இன்று இப்போ தற்போது அவர் தான் மன்னராக பதவி இருக்கார். அவர் பதவி ஏற்றுக்கொண்டதும் அப்படி தான். ஸோ இப்போ வந்து இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த தாய்லாந்து எப்படி இருக்குது, தாய்லாந்தில் தமிழர்கள் எப்படி இருக்காங்க, தமிழர்கள் என்ன செய்கிறாங்க, அவரோட தொழில் என்னவாக இருக்கீங்க அப்படின்றத பற்றி தாய்லாந்து தமிழ் ஃபெடரேஷனை சேர்ந்த திரு சுந்தரம் அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கங்க. இந்த தாய்லாந்தில் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் என்ன தொழில் பண்ணுறாங்க? நீங்கள் வந்து பாரம்பரியமாக அப்போ பார்த்தீங்கன்னாலும் வியாபாரத்தில் தான் ஈடுபட்டிருந்தாங்க பலரும். ஸோ இந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான தொழிலில் இருக்காங்க, எவ்வளோ பேர் இங்கே இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். தாய்லாந்தோட மொத்த ஜனத்தொகையில் எடுத்துக்கிட்டால் ஒரு 2% கம்மியான மக்கள் தான் நம்ம நாட்டு மக்கள் இங்கே இருக்கிறது. அந்த 2லையும் கூட 70% எடுத்துக்கிட்டால் பஞ்சாப்காரங்க. ஸோ மீதி இருக்கிற 30%ல் மற்ற எல்லா. ஸோ இப்போ தமிழர்கள் இப்போ தற்காலத்தில் இருக்க தமிழர்கள் அவர்கள் எந்த காலகட்டத்தில் வந்தவங்க, இந்த அதாவது நம்ம ஒரு 1000 இயர்ஸ் 500 இயர்ஸ் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தவங்கலாம் இங்கே இருக்காங்களா, அவங்களோட வாரிசுகள்லாம் இருக்காங்க? ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க கூட இன்னமும் கூட ரொம்ப ரிமோட்டான ஏரியாஸில் உள்ளே இருக்காங்க. நம்ம தமிழர்கள் தான், நம்மளை மாதிரி தான் அவங்களும் வேட்டி கட்டுறது அதெல்லாம் கூட அவங்களாம் வெளியே கூட வர்றதில்லை. தென் தாய்லாந்தில் இன்னமும் அந்த மாதிரி மக்கள்லாம் கூட இருக்காங்க. அவங்க வந்து வெளியில் வந்து யாரு கூட அதிகமாக கலந்து பழகுறதெல்லாம் கிடையாது. நம்மளை மாதிரி பொழைக்கிறதுக்குன்னு வந்த மக்களில் 2 குரூப் இருக்கவங்க. ஒன்று வந்து நம்ம தமிழ் முஸ்லீம் மக்கள் இங்கே வந்து வைரம் நவரத்னங்கள் அந்த மாதிரி ஆபரணங்கள் வியாபாரம் பண்ணுறதுக்காக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்காங்க. அவங்க ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்காங்க. ரொம்ப நல்லா தொழில் பண்ணி செழிப்பாக இருக்காங்க, ரொம்ப வளமாக இருக்காங்க அவங்களும். அது போக நம்மெல்லாம் வந்து எக்ஸ்பேர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் இதில் ஐடி ஃபீல்டோ இன்ஜினியரிங் ஃபீல்டோ எந்த ஃபீல்டெல்லாம் இந்த நாட்டு மக்கள் அதிகமாக கிடைக்க மாட்டாங்களோ அந்த ஃபீல்டில் மாத்திரம்தான் நம்ம தமிழ் மக்கள் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்காலத்தில் இருக்க தமிழர்கள் இங்கே குறிப்பாக தாய்லாண்டில் பேங்காக்காக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து வியாபாரம் தொடர்பாக வந்தவங்கன்றீங்களா, இல்லை வேலைக்காக வந்தவங்கன்றீங்களா? வேலைக்காக வந்தவங்க தான். இந்த காலத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வேலைன்னு வந்தவங்க தான். வந்துட்டு அதுக்கப்புறமா தொழில் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டால் அப்படி தான். ஆரம்பத்தில் வேலைக்குன்னு வந்துட்டு அதுக்கப்புறமா நானே சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சிட்டேன். மலேசியா ஓகே தை மாதம் கொண்டாடிடுவாங்க. பட்டு இந்த தாய்லாந்து லாவோஸு அந்த மாதிரி இடத்துல, கம்போடியா போன்ற இடத்துல குறைந்த அளவுலேயே தமிழர்கள் இருப்பாங்க. இப்போ இங்கே தாய்லாண்ட்லேயே அதே மாதிரி தான், பாப்புலேஷன் கம்மி. ஸோ அதனால் அவர்கள் வந்து லீவ் நாளில் தேர்ந்தெடுத்து பொங்கல் கொண்டாடுறாங்க. கரும்பெல்லாம் எங்கேயோ தேடி கொண்டு வந்து பொங்கலுக்காக வைத்திருக்கிறார்கள். இந்த ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து என்ட்ரி போட்டுட்ருக்காங்க. ஸோ
இங்கே உள்ள பள்ளி குழந்தைகள் வந்து இந்த பொங்கல் தொடர்பான டிராயிங் வச்சுருக்காங்க. அவங்க வரைஞ்ச டிராயிங்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க டிஸ்பிளேயில். ஒவ்வொரு தூண்லேயும் வந்து நம்ம ஊரில் கூட அந்த பழக்கம் மருவி விட்டது. பாருங்கள், எல்லா தூண்லேயும் வாழை மரங்களை பேங்காக் சிட்டியில் கிடைக்காது, இருந்த போதிலும் தேடி பிடித்து கொண்டு வந்து வாழை மரங்களை கட்டியிருக்கிறார்கள். அது மாதிரி சிறப்பாக துவங்க இருக்கிறது இந்த பொங்கல். நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்படியே உள்ளே போய் வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் ஸ்வாலாலங்கான் யூனிவர்சிட்டி. இப்போ நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்ஸு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு யூனிவர்சிட்டியை அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உள்ளே ஃபுல்லாக காட்டுறேன். இந்த யூனிவர்சிட்டியில் தான் இந்த பொங்கல் விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. பொது வெளியில் பொங்கல் வைக்கப் போகிறார்கள். அந்த காட்சியை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு தான் இவங்ககிட்ட தான் நம்ம தமிழை பற்றி கேட்கணும். சொல்லுங்க ரஷ்மி, என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க? பொங்கல் வைக்கிறது. பொங்கல் வைப்பாங்களாமா? சாப்பிடுவீங்களா இல்லை நாங்கள் சாப்பிடணுமா? நீங்கள் சமைக்கிறது நாங்கள் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? இருக்குமாமா? சரி, ரொம்ப சந்தோஷம். சரி அக்கா, நீங்கள் சொல்லுங்கள். பொங்கல் செலிப்ரேஷன் பொங்கல் வச்சுட்டாங்க. பொங்கல் வச்சு அந்த பொங்கல் பொங்கி விட்டது. இங்கே பாருங்கள். அதாவது நூற்றுக்கணக்கில் தொழிலதிபர்கள் மற்ற மாணவர்கள் எல்லாருமே பங்கேற்றிருக்கிறாங்க. பாருங்கள், சமத்துவ பொங்கலில் தமிழ் இஸ்லாமிய தமிழ் சங்கமும் இணைந்திருக்கு. பேங்காக் தமிழ் சங்கம், தாய்லாந்து தமிழ் ஃபெடரேஷன் மற்றும் இஸ்லாமிய தமிழ் சங்கம் எல்லாமே சேர்ந்துருக்காங்க. அது எல்லாமே இது வந்து நம்ம பொங்கல் என்பது வந்து நம்ம தமிழர்களுக்கான ஒரு பாரம்பரிய பண்டிகை என்பது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த பண்டிகை எல்லோரும் சமத்துவமாக பொங்குது 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 பொங்குது. ஓகே, எல்லாருமே இதில் பங்கேற்றிருக்காங்க. திரு தமிழ் செல்வன் வந்து இந்த தாய்லாந்து தமிழ் ஃபெடரேஷன் என்ன மாதிரியான ஒரு அமைப்பு, எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது, அது எந்த வகையில் இங்கே உள்ள தமிழர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத பற்றி கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் திரு உமாபதி. இப்போ உங்களுடைய இந்த ஃபெடரேஷன் என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்பை எடுத்து போயிட்டுருக்கு? எவ்வளோ பேர் இதில் உறுப்பினராக இருக்காங்க? என்ன மாதிரியான பணிகள் நீங்கள் செஞ்சுட்ருக்கீங்க? என்ன மாதிரியான பணிகள் செஞ்சிட்ருக்கோங்கிறத வந்து சொல்லலாம். தாய்லாந்து தமிழ் கூட்டமைப்பு பொதுவாக என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொதுவாக இருக்கிற அமைப்புகள் வந்து பேங்காக் சென்ட்ரிக்காக இருக்குது. இதில் வந்து எங்களுடைய கோர் டீம் மெம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொவின்சஸில் இருக்காங்க. அவங்க வந்து ரெப்ரசன்டேஷன் ஒவ்வொரு ரீஜன்லையும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு ரீஜன்லேருந்தும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. இது வந்து நிறைய இண்டஸ்ட்ரியல் பெல்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பெல்ட்லேயும் குறிப்பிட்ட தமிழ் மக்கள் வேலை செய்கிறாங்க. இண்டஸ்ட்ரி சார்ந்து, தொழில்நுட்பம் சார்ந்து அவங்களுக்காக சேர்ந்து ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் ஒரு இதில் கொடுத்துருக்கோம். நாங்கள் முன்னெடுத்து நடத்தக்கூடிய அமைப்புகள் அது வேலைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு. எதுவும் தமிழ் மொழி சார்ந்த விஷயம், இல்லை தமிழர்கள் நலன் சார்ந்த விஷயம். இந்த ரெண்டு தான் வந்து முன்னெடுத்து நடத்துகிறோம். அதில் முதல்ல வந்து நம்ம தமிழ் பாடசாலை ஒன்று நடத்திட்டு இருக்கோம். கடந்த 6 வருஷமாக அதை வந்து நடத்திட்டு இருக்கிறோம். அந்த தமிழ் பாடசாலையில் குறிப்பாக சொல்லணும்னா, என்னை மாதிரி குழந்தைங்களாங்களாம் இந்த 20 வருஷம் ஆச்சு. எங்கள் குழந்தைங்கள்லாம் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். இங்கே வந்து அந்த வாய்ப்புகள் இல்லை. அவர்களுக்காக வந்து ஒரு சிறப்பான பாடத்திட்டம் பொள்ளாச்சியிலேருந்து நசன் ஒருத்தர் இருக்கிறார் தமிழ்நாட்டில்.
அவர் வடிவமைத்த ஒரு பாடத்திட்டம் 33 வாரங்களில் வந்து பாடத்தை தமிழ் வந்து எழுத படிக்க கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து 32 வாரம் தான் 33 வாரம் அதில் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணோம் அது பண்ணுறதுக்கு முன்னாடி. அந்த 33 வாரத்தில் வந்து குழந்தைகள் வந்து நல்ல பயன்பெற்றாங்க. இது வந்து முதல்ல நாங்கள் ஆரம்பித்த டைமில் கோவிட் வேறு வந்துருச்சு, ஆன்லைனில் தான் வந்து பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஆன்லைனில் நல்ல ரிசல்ட் பார்த்ததில் நான் என்னுடைய பொண்ணுக்கே வந்து முதல் விட்னஸ், அதாவது வந்து நான் விட்னஸ் பண்ணக்கூடிய ஒரு இது பண்ணாங்க. ஓகே. டைமில் வந்து நான் இந்த பள்ளியில் தமிழ் முஸ்லீம் அசோசியேஷனில் வந்து செக்ரட்டரியாக இருந்தேன். இந்த மாதிரி பல விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்ம இந்தியாவில் உள்ள பல விஷயங்களுக்கு நாங்கள் நன்கொடை அனுப்புகிறோம். அதே மாதிரி இங்கே உள்ள இதுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் ஆரம்பித்து 52 53 வருஷமாச்சு. இப்போ வந்து இது எப்படின்னா 4 மணிக்கு ஊர் ரெஸ்ட் ஆகிடும், ஒரு காக்கா கூட இருக்காது. ஈவன் சீலம் கூட, இன்னைக்கு பிஸியாக இருக்கிற சீலம் கூட 4 மணிக்கு மேலே இதே பேக்கப் பேங்க் வாசலில் உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்படின்னா பார்த்துக்கிடுங்க, அந்த அளவு தான் இந்த ஊர் நைட்டு நல்ல விஷயத்துக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் ஒரு 4 பேர் 5 பேர் டிசைட் பண்ணி நம்ம ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லி தான் தமிழ் முஸ்லீம் அசோசியேஷன் சொல்லி ஆரம்பித்தாங்க. ஆனால் அதனால் அது சிறப்பாக போயிட்டுருக்குது. பல தலைவர் வந்திருக்கிறாங்க. இந்த டேர்ம் நான் தலைவர், அதாவது அவ்வளோதானே ஒழிய இந்த இதுக்கு பாடுபட்டவங்க வந்துட்டு இப்போ உமாயன் அண்ணா ரொம்ப பாடுபட்டுருக்கா. இப்போ ஐயமண்ணா நல்லா பண்ணுறா, மாஷா அல்லாஹ். அஸ்ரப் இருக்கிறாப்புல, கிதில் நமீன் போன தடவை அவர் தான் செக்ரட்டரியாக இருந்தார். எல்லாருமே அவங்களுடைய உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் பண்ணி தான் இருக்கிறாங்க. இது இன்ஷால்லா தொடரும், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு தொடரணும் இன்ஷால்லா. இங்கே இது என்னென்னா மத சார்பற்ற ஒரு இது அது முஸ்லீம் அசோசியேஷன் தான் பேர் விட்டுருந்தாலும் ஏதாவது ஃபங்க்ஷனில் நானும் எல்லாருமே மற்ற சமுதாயத்தையும் சேர்த்து தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்ஷால்லா பண்ணுவோம், அது சிறப்பாக இருக்கும், அல்லாஹ்வுடைய அதை காப்பாற்றுவோம், அவ்வளோதான். தாய்லாந்து தமிழ் முஸ்லீம் சங்கம் என்கிற 50 ஆண்டுகள் கடந்த ஒரு தொண்டு நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த சங்கம் பல்வேறு சேவைகள் செய்கிறது. மனிதர்களினுடைய எந்தெந்த தேவைகள் எப்போது ஏற்படுகிறதோ, இயற்கை சீற்றங்களாகட்டும், வெள்ளங்களாகட்டும், பூகம்பங்களாகட்டும், தமிழ்நாடு என்கிற வட்டாரத்தில் மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் பக்கபலமாக மிகப்பெரும் ஒற்றுமையாக இணைந்து அவங்க அண்ணன் எல்லோரும் சொல்லும் போதும் சொன்னாங்க, ஒற்றுமை என்பது அதற்கு ஒரு மிகப்பெரும் உதாரணமாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட பொங்கல் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பட்டிமன்றம், சிறப்பான பட்டிமன்றம் நடைபெற இருக்கிறது. இதில் தமிழ் முஸ்லீம் சங்கத்தின் சார்பாக 2 பேர் பங்கெடுக்கிறார்கள், பேசுகிறார்கள், பேச்சாளர்களாக இருக்கிறார்கள், அவர்களும் பேசுகிறார்கள். இப்படி எல்லோரும் இணைந்து சேர்ந்து எவ்வாறு ஒரு பொங்கல் தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய இந்த பொங்கல் திருநாளை சிறப்பாக செய்கிறோம் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதுபோல் எல்லா நேரத்திலையும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்காகவும் நீங்கள் வேண்ட வேண்டும், எங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பொதுவாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பறந்து விரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்குடைய எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலுமே வந்து ரீச் அவுட் பண்ணி, எம்பசி இஸ் வெரி சப்போர்ட்டிவ், ஆனால் அதை கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குங்கிறத வந்து இந்த பணியை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நீங்கள் இங்கே பேங்காக்கில் எவ்வளோ நாளாக இருக்கீங்க, என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் ஒரு 17 வருஷமாக அங்கே இருக்கேன் சார். நான் வந்து இங்கே இருக்கிற ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் நிறைய கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். எவ்வளோ நாளாக இங்கே இருக்கீங்க? நான்
நான் ஒரு 17 வருஷமாக ஓ இருக்கேன். 17 வருஷமாக அது நான் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக்லேருந்து ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட. அதுக்கு பேர் வந்து மாப்தாபுட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. நம்ம பட்டையாலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும். ஒரு நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம இந்தியாவில் குஜராத் இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே இடத்துல எல்லா நாட்டோட எல்லா விதமான கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸும் ஒரே இடத்துல இருக்குது. ஒரு இட்ஸ் அ மேசிவ் கெமிக்கல் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ஹப். தாய்லாந்தோட ஜிடிபியில் ஆல்மோஸ்ட் 10% இட் கான்ட்ரிபியூட்ஸ். ஓ சரி. அந்த அளவுக்கு ஒரு பெரிய இந்த பொங்கல் விழாவில் பங்கேற்றது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த பொங்கல் விழா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப க்ளோஸ். நம்ம வந்து நம்ம தாய்நாட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம். அதில் இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா இருக்கிற தமிழர்களே ரொம்ப குறைவு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு 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 இது வந்து ரொம்ப சிறப்பானது. நீங்கள் இப்போ இருக்கிற இடம் வந்து செலாலங்கான் யூனிவர்சிட்டி. இது வந்து நம்ம தாய்லாந்தோட ஐஐடி மாதிரி இருக்கிறதுலே டாப் கிளாஸ் யூனிவர்சிட்டி. இப்போ அவங்களோட சேர்ந்து நாம் பண்ணுறோம். இது வந்து நாம் என்ன சொல்கிறது, நம்ம மேலே இருக்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தின் பேரத்தில் அவங்களும் நம்மளோட சேர்ந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து முஸ்லீம் தமிழ் சங்கம், அதாவது தாய்லாந்து முஸ்லீம் சங்க உறுப்பினர். ஆமாம், உறுப்பினராக இருக்கிறீங்க. ஓகே. இந்த பொங்கல் விழாக்கு வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து எந்த ஊர் நீங்கள் தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் ராம்நாடு பக்கம் கீழக்கரை. ஓகே. ஆமாம், 35 இயர்ஸ் 35 வருஷம் இங்கே தான் பேங்காக்கில் தான் இருக்கிறேன். ஓகே. இவர் மீரா நம்மளோட ஒன்றா கம்பெனியில் இருக்கிறார். அவர் 25 27 இயர்ஸ் 28 இயர்ஸ் இருக்கிறாரு. சரி. ஸோ இப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? நான் பிஸ்னஸ் தான். நாங்கள் இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் பிஸ்னஸ்ஸு பேசிக் பிஸ்னஸ்ஸு. ஓகே. இப்போ மற்ற பிஸ்னஸ்ஸு சூப்பர் மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தோம். அது இப்போ ஆன்லைனில் மட்டும் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ நேரம் வந்து தாய்லாண்டில் அதோட தலைநகர் பேங்காக்கில் நடந்த பொங்கல் நிகழ்வை தான் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 500க்கு மேற்பட்டவங்க பங்கேற்றாங்க. அதுவும் தாய்லாண்டில் இவ்வளோ தமிழ் மக்கள் பங்கேற்ற நிகழ்வாக இது முதல் நிகழ்வாக நான் பார்க்குறேன். எவ்வளோ நாடுகளுக்கு போயிருக்கோம். ஆனால் தாய்லாண்டில் வந்து பாப்புலேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்த போதிலும் இவ்வளோ பேர் மிக ஆர்வமாக, அதாவது தமிழ் ஃபெடரேஷனும் சரி, அதே மாதிரி முஸ்லீம் தமிழ் சங்கமும் சரி, எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பிச்சதை நம்ம பார்த்தோம். மற்றொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.